2026 பொங்கலை நினைச்சு தமிழ் சினிமாவே ஷாக் ஆயிருக்குங்க. ஆமாங்க, 2026 பொங்கல் விஜயோட ஜனநாயகன், சிவாவோட பராசக்தி ரிலீஸ் ஆகி கிளாஷ் ஆகுதுங்க. இவனுக்கு இவன் போட்டியா அப்படின்னு நினைப்பாங்க. ஜனநாயகன் மாசு, பாலிடிக்ஸ், பவர், இதெல்லாம் பின்னாடி ஒரு நேம், தளபதி. பராசக்தி ஒரு டீம் வாரு, ஐடியாலஜி, சோஷியல் கொஷின்ஸ், ஒரு பட்டாளமே ஆப்பனண்டா போறாங்க. பத்தாவதுக்கு சுதா கங்க்ரோ, த ப்ராமிசிங் டைரக்டர். இந்த மாதிரி ரெண்டு மூவியும் ஒரே பொங்கல் வந்தா ஃபேன்ஸ் ஃபைட், சோஷியல் மீடியா, தியேட்டர் பிளாஸ்ட் எல்லாமே நடக்கும். ஜனநாயகன் சொன்னா ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ, மாஸ் ஓப்பனிங், லாஸ்ட் மூவி, பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பிரேக்கிங் எல்லாமே இருக்கும். பராசக்தின்னு சொன்னா ஸ்லோ பாய்சன், டீப் ரிசர்ச், லாங் டைம் இம்பேக்ட் கண்டிப்பா இருக்கும். நார்மலா இது ஹீரோ வாசிஸ் ஹீரோ ஃபைட் இல்லை, ஹீரோ வாசிஸ் ஹீரோஸ் ஃபைட். ஏன்னா உள்ள ஒரு பட்டாளமே இருக்கு. மாஸ் வர்சஸ் மெசேஜ் ஃபைட். ஜனநாயகன் முடிவெடுக்க சொல்லும், பராசக்தி கேள்வி கேட்கும். இந்த சுச்சுவேஷன்ல வின்னர் யார்? யார் படம் கலெக்ஷன் பண்ணிச்சுன்னு இல்லை, யார் படம் பேசப்பட்டுச்சுன்னு. அதான் மேட்ரு.